கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை 2 தீமோத்தேயுக்கு எழுதின புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 4வது வசனம். துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். 5வது வசனம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. தேவச்சனங்களே, அருமையான வசனம். இன்றைக்கி இந்த கடைசி காலத்தில் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு இந்த வசனங்கள் வலியுறுத்துகிறது. 3வது அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுகிறது, மேலும் கடைசி நாளில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஆண்டவர் பவுல் மூலமாக தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது இந்த கடைசி காலத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குதுன்னு, எப்படிப்பட்ட சுபாவ இழப்பு தேவ ஜனங்களானாலும் சரி, சபைக்குள்ளே இருக்கிற தேவ பிள்ளைகளானாலும் சரி, சத்துருவானவன் வஞ்சிக்கக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அதனால் ஜாக்கிரதையாக இருக்க ஆண்டவர் சொல்லுகிறார். தீமோத்தேயுக்கே பவுல் சொல்கிறார், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. விலகவில்லை என்றால் நமக்கு என்ன நடக்கும்னா, அவர்கள் சுபாவம் நமக்கு வந்துவிடும். இன்றைக்கி நம்ம நிறைய பேர்கிட்ட ஐக்கியமாக இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆவியானவர் சொல்லுகிறார், சிலர்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக ஐக்கியமாக இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, சில குறிப்பிட்ட பாவங்கள் மோசமான பாவம். கொஞ்சம் புளித்த மாவு எல்லா புளித்த மாவையும் எல்லா நல்ல மாவையும் புளித்து கெட்டு போக பண்ணும். ஏன்னா புளித்த மாவுக்கு அந்த ஒரு பவர் இருக்குது. அதனால் தேவ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டுமா, கவனமாக இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். நம்மளுடைய பாதையில் நம்மளுடைய நல்ல விஷயங்களை கெடுத்து போடக்கூடிய சில அந்தகார ஆவிகளை உடைய நபர்கள் நமக்கு நண்பர்களாக நம்மளோடு பேசி கொண்டு இருப்பாங்க. அவர்கள் நம்ம குடும்பத்தில் உள்ள தேவ திட்டங்களை குழப்பி விட்டுருவாங்க. உங்கள் பிள்ளை ஒரு குறிப்பிட்ட படிப்புக்காக முயற்சி பண்ணி ஆவியானவர் நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது இந்த இடையில வரக்கூடிய நபர் என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் தங்களுடைய பிள்ளை இப்படி தான் படித்தார்கள், இந்த வழியில் சென்றால் நல்லா இருக்குமே என்று அவர்கள் வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை உங்கள் பிள்ளையின் மேல் திணிக்கிறதுக்கு நினைப்பார்கள். தேவ ஜனமே, என்றைக்குமே உங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் வித்தியாசமாக நடத்துவார். உங்கள் குடும்பம் வேறு, இன்னொரு ஆளுடைய குடும்பம் வேறு. அவர்களுக்கு இன்னொரு திட்டம், உங்களுக்கு இன்னொரு திட்டம். அதனால் எல்லாரை போலையும் நான் மாறணும்னு நினச்சா நம்மளை போல மாற முடியாது. கர்த்தர் நமக்குன்னு ஒரு திட்டம் வச்சுருப்பார், உங்களுக்குன்னு ஒரு வேலை வச்சுருப்பார், உங்களுக்குன்னு ஒரு உயர்வு வச்சுருப்பார், உங்களுக்குன்னு ஒரு ஊழியம் வச்சுருப்பார். அடுத்தவங்களை வைத்து சத்துரு குழப்பலான்னு வரும் பொழுது தேவ ஜனங்கள் உஷாராக இருக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி கடைசி காலத்தில் மோசமான நபர்கள் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் அருமையான வசனம். கடைசி காலத்தில் எப்படிப்பட்ட கேரக்டர் லாஸ், கேரக்டர் அசாசினேஷன், எப்படி இந்த கேரக்டர்கள் கொல்லப்படுகிறது, தேவ பிள்ளைகள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், இந்த சுபாவம் எப்படி நாசாகுதுன்னு அழகாக விளக்கி இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகணும். சோம்பேறி கூட நம்ம இருந்தோம்னா நம்ம சோம்பேறியாக மாறுவோம். பாவிகளுடைய வழியில் உட்காராத, பிரவேசிக்காத, நிற்காத, அழகா என்று சொல்லியிருக்கிறார். நம்ம கவனமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கா என்று அழைக்கிறார். ஸோ தேவ ஜனங்களே, நம்ம பாதைகளில் துணிகரர்கள் இருப்பாங்க, துரோகிகள் இருப்பாங்க, தேவனுக்கு துரோகம் பண்ணி கொண்டு இருப்பாங்க, குடும்பத்திற்கு துரோகம் பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்கு துரோகம், மனைவிக்கு துரோகம், கணவருக்கு துரோகம். துணிகரகம் உள்ளவர்கள் தேவனுடைய விஷயங்களில் துணிகரகமாக பாவம் செய்துட்டு ஆராதனை நடத்தி கொண்டு இருப்பாங்க. துணிகரமான பாவங்களை செய்துட்டு கீபோர்டு வாசிப்பாங்க, நல்ல வர்ஷிப் நடத்துவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஆண்டவர் இவர்களை விட்டு விலக சொல்லுகிறார். தேவ ஜனங்கள் தான், ஆனால் இஸ்ரவேல்களை ஜனங்களைப் போல இருமார்ப்பாக இருப்பாங்க. தேவனுக்கு பிரியமாய் நடக்காமல் சுகபோக பிரியராக இருப்பாங்க, தங்கள் இச்சித்ததை செய்ய நினைப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் கூட இருக்கும் பொழுது அதே ஆவி, அதே கேரக்டர் நமக்குள்ளே வந்துடும். ஒரு தன்னுடைய கால்களில் இருக்கிற கிருமிகளை நல்ல சாப்பாடில் வச்சு என்ன செஞ்சிருது, ஸ்ப்ரெட் பண்ணிடுது. இதே போல் சில போல் சில நபர்கள் என்ன செய்கிறாங்க, அசுத்தத்துலேயும் இருப்பாங்க, நல்லதுலேயும் இருப்பாங்க. நல்ல விருந்து இருக்கிற இடத்துல ஒரு வந்துட்டுன்னு வைங்களேன், அது அதுக்கு முன்னாடி அசுத்தமான இடத்துல உட்காந்துட்டு வந்திருக்கும். இப்போ அது நல்ல விருந்தில் உட்காந்துருக்கு, நல்ல சாப்பாடுகள் மேலே உட்காந்துருது, அதில் உள்ள கிருமிகள் அதில் ஸ்ப்ரெட் ஆகிடுது. தேவச்சனங்களே, இந்த சுமந்து வருகிற அழுக்க போல் நம்மளுடைய லைஃப்பில் உள்ள நன்மைகளில் இந்த அழுக்குகள் பதியக்கூடாதுன்னா இப்படிப்பட்ட நபர்களுடைய ஆலோசனைகளை நாம் கவனிக்காமல் இருப்பது நல்லது. கர்த்தர் நம்மளை பாதுகாப்பாராக. அது உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், உற்றாராக இருக்கலாம். தேவ சித்தம்னு வரும்பொழுது அதுக்கு இடம் கொடுக்காதீர்கள். அன்பாக சொல்லுங்கள், இது என்னால் முடியாது, இது என்னுடைய சித்தம் என்று சொல்லுங்கள். ஒரு ஊழியர் அடிக்கடி சொல்லுவார், எல்லார்ட்டையும் அன்பாருங்க, ஆனால் ஐக்கியமாக இருக்காதீங்க. ஐக்கியம் சொல்லுகிறது ஃபெல்லோஷிப், பேச்சுவார்த்தை, அவங்க கூட பயணம் பண்ணுறது, அவங்க கூட காஃபி கொடுக்கறது, டீ குடிக்கிறது, அவங்கள வீட்டுக்கு கூப்பிடுறது. இப்படிப்பட்ட உறவுகளை எல்லாருக்கும் நம்ம கொடுக்கக்கூடாது.
ஏன்னா நம்ம அன்பாக இருக்கணும். ஆனால் அதுக்குன்னு ஐக்கியமாக எல்லாருக்கூடையும் இருக்க முடியாது. சிலருக்கு விட முடியாத பாவங்கள் இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்தால் திருடிடுவாங்க, கெட்ட வார்த்தை போட்டுருவாங்க, ஒரு சிகரெட்டை வெளியே போய் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்போ எல்லாரையுமே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தேவ மனிதர் அழகான ஒரு சாட்சி சொன்னார். அவங்க குடும்பத்தில் அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு யாருமே அவரை விசாரித்து வரவே இல்லை. எல்லாரும் அவரை கைகழுவி விட்டாங்க. ஆனால் இவர் உயர்ந்து தேவனுக்காக பயன்பட்டு பல லட்சம் ஆத்துமாக்களுக்கு பயன்படும் பொழுது அவங்க குடும்பத்தில் இருந்து அவரை தேடி பார்க்க வந்தாங்க. அப்படி அவரை தேடி ஒரு வயசான தாத்தா வந்தார். வீட்டுக்குள்ளே வந்து பிரவேசித்தவுடன் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வருகிறார் சந்திக்கிறதுக்கு. ஆனால் அவர் ரட்சிக்கப்படாதவர். உள்ளே வந்து நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, நல்லா பேசுகிறாங்க. அப்போது அந்த தேவ மனுஷனும் நல்ல அன்பாக விசாரிக்கிறார். அந்த தேவ மனுஷனை எல்லாருக்கும் தெரியும். மாவடி சபையில் உள்ள அருமையான பாஸ்டர் தாமஸ், மறைந்து போன தேவ மனிதர். அப்போ அந்த தேவ மனிதர் அவ்வாறாக விசாரித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வயதான முதியோர் சொன்னார், ஐயா நான் இப்போ வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து ஒரு சிகரெட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளியே போய் குடிக்கலான்னு போகும்பொழுது அந்த பாஸ்டர் சொல்லியிருக்காரு, என்ன தான் நீங்கள் என்னுடைய தாத்தாவாக இருந்தாலும் நீங்கள் இங்கே குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் அப்படியே வெளியே போனது தான். சரி, வெளியே போய் ஏதாவது ரோட்டில் போய் குடிப்பாருன்னு பார்த்தா அப்படியே கார் எடுத்துகிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி போனவங்க பேசவே இல்லை, திரும்பி வந்திருக்கிறாங்க. இப்போவும் அவங்க வீட்டில் வச்சு சிகரெட் குடிக்கலான்னு பார்த்தா அது தெய்வீக வீடு ஆயிட்டு. அது முன்னாடி அவருடைய பேரன் வீடு, இப்போ அது தேவனுடைய வீடு, தேவனுடைய பிள்ளைகளுடைய வீடு. இந்த இடத்துல எந்த அசுத்தத்திற்கு இடமே இல்லை. என்னுடைய திருமண நேரங்களில் கூட யாரெல்லாம் என்னுடைய வீட்டில் வந்து சிகரெட்டு குடிப்பாங்க, என்னுடைய ரட்சிக்கப்படாத நண்பர்கள்லாம் இருந்தாங்க என்னுடைய வாழ்க்கையில். எங்கள் அப்பாவுடைய குடும்பத்தினர் நிறைய பேர் உண்டு. அவர்கள் எல்லாரும் இந்த உலக விஷயங்களில் ஈடுபட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு என்னுடைய அந்த கல்யாண டைம்லலாம் கார்ட்ஸு கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவர்கள் வந்துட்டு குடிப்பாங்க, அட்டூழியம் பண்ணுவாங்க. இன்னும் குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லா ஊழியர்களுடைய வாழ்க்கையிலும் இருக்காங்க. மோகன் ஐயாவுடைய ஊழியத்தில் இருக்கிறாங்க. இப்படி சொல்லிக்கொண்டே போனான் தேவச்சனங்களே. அப்படிப்பட்டவர்களை நம்ம கவனமாக நம்ம வந்து கவனமாக ஒருவேளை ஒரு லாட்ஜ் கூட பிடித்து கொடுக்கலாம். இந்த லாட்ஜுங்களை தங்கிக்கோங்க. ஆனால் உங்கள் வீட்டில் தேவனுக்கு பிரியமில்லாத அந்தகாரங்கள் நுழையாதபடி, உங்கள் பெட்ரூமில் அந்தகாரங்கள் நுழையாதபடி, உங்கள் வீட்டுக்கு மாடியில் அந்தகாரங்கள் நுழையாதபடி நீங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் அழைக்கிறார். தேவ ஜனங்களே, சில விஷயத்தை நம்ம கவனிக்கலைன்னா சில அந்தகார ஆவிகள் நம்ம வீட்டுக்குள்ளே ஊடுருவி வந்துடும். தேவ பிரசன்னத்தை இழக்க பண்ணும். அதுக்கப்புறம் அவங்க வீட்டை விட்டு போயிடுவாங்க. விருந்து முடிஞ்சோடனே போயிடுவாங்க. விருந்தும் மறந்தும் 3 நாள் தான். அதுக்கப்புறம் உங்கள் வீடு நரகமாக மாறும். உங்கள் வீட்டில் போராட்டம், அடிதடி, சண்டை. ஏன்னா அந்த ஆவிகள் உள்ள வந்து போராட்டங்களை உண்டாக்கும். தேவ ஜனங்கள் உஷாராக இருக்க வேண்டும். ஆவிகளை பகுத்தறியாமல் நாம் எதையும் செய்யக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் அழைக்கிறார். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று சொல்லுகிறார். இந்த அருமையான காலை வேளையில் நம்ம காத்துக்கொள்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, உங்களை வழி நடத்துவாராக. எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசியிருக்கிறீங்க. நாங்கள் சிலதை விட்டு விலகணும்னு பேசியிருக்கிறீங்க. நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், நாங்கள் விலகுகிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எல்லா ஜனங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ப்ரையர் டைம் வாட்ஸ்அப்பில் இணைஞ்சிருங்க. இன்றைக்கி 9 மணி அளவில் அதில் போடப்படுகிற லிங்கோடு இணைஞ்சு கொள்ளுங்களேன். உங்களை சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.